நமஸ்காரம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக இன்றைக்கி சூப்பராக தாய் ரோஸ்டட் ஃபிஷ் எப்படி ரெடி பண்ணுறோம் வாங்க நம்ம கூட வீடியோலேயே பார்க்கலாம். இதே மாதிரி லெமன் கிராஸ், கலங்கர், லெமன் லீஃப், கார்லிக் எல்லாமே சேர்த்து நல்லா இதை பண்ணோம், அடிக்கணும். இதே மாதிரி நான் எப்படி அடிக்கிறது அதே மாதிரி அடிச்சுட்டு இதை நல்லா க்ரோஸ் பண்ணோம். அப்புறம் நம்ம ஒரு ஃபிஷ் எடுத்துருக்கோம், இதை டைஸ் பீஸு. இந்த ஃபிஷ் வச்சு லைட்டாக லெமன் ஜூஸ் போடணும். லெமன் ஜூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டங்கி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் ஆரோமேட்டிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அப்புறம் அதை நம்ம க்ரோஸ் பண்ணியிருக்கு லெமன் கிராஸ், கலங்கல், ஃப்ரெஷ் ரெட் சில்லி, கார்லிக் எல்லாமே அதிலே மிக்ஸ் பண்ணோம். இதே மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ஒரு பனானா லீஃப் இருக்குது, நம்ம கூட ஃப்ரெஷ் பனானா லீஃப் இருக்குது. ஸோ பனானா லீஃப்ல நான் இதை ரேப் பண்ணோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படி வேகணும். நம்ம எதுக்கு வேகிறோன்னா உள்ளே நல்லா மசாலாலாம் உள்ளே நல்லா போகும். ஸோ நல்லா சால்ட்லாம் உள்ளே போகும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ரேப் பண்ணோம். ஒரு நம்ம இதை சாப்பாடுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது, நம்ம கூட ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு இதை கட்டிக்கணும் நூல் மாதிரி. இதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி ஸ்லோலி ரேப் பண்ணோம். இதுக்கு ரேப் பண்ணுறோன்னா உள்ளே நல்லா ஸ்டீம் ஆயிடும் ஃபிஷ்ஷு. ஸோ நல்லா டேஸ்டியாக கூட இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்களா வீடியோவில், இதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை நல்லா ஸ்டீம் ஆகும், சீக்கிரமாக குக் ஆகிடும். ஜஸ்ட் இதை குக் ஆகுது 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும். அப்புறம் இதே பார்த்தீங்களா எல்லாமே ரெடி பண்ணிட்டா. நான் ஜாஸ்தி ரெடி பண்ணல, 4 பீஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பாருங்க. அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ சூப்பர் எடுத்து வர நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டீம் பண்ண போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணால் நல்லா குக் வரும். நம்ம 100 டிகிரியில் தான் ரோஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஜாஸ்தி ஆக்சுவலி இதை 160 டிகிரியிலே ரோஸ்ட் பண்ணோம், நம்ம 100லேயே போட்டிருக்கு. ஏன்னா இதை மீன் இல்லை சீக்கிரம் இதை மேஸ்ட் ஆகிடும். ஸோ ஸ்லோலி நான் குக் ஆகட்டும் அப்படி சொல்லி 100லேயே தான் போட்டிருக்கு. 5 மினிட்ஸ் போட்டிருக்கு. பார்த்தீங்களா டைம் 5 மினிட்ஸ் போட்டிருக்கு. இதை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். உள்ளே எப்படி இருக்குது வாங்க நான் காட்டி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், நான் எப்படி எனக்கு சரியாக தமிழ் வராது, ஏன்னா நம்ம ஊர் டார்ஜிலிங். ஸோ நான் எப்படி தமிழ் பேசுவேன்னா மன்னிச்சிடுங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் நார்த் இந்தியன் ஃபுட்லாம், தாய்லாண்ட், நார்த் இந்தியன், நேபாளி, ஜாப்பனீஸ் எல்லாமே ஃபுட் எடுத்து வரா. நம்ம சேனலுக்கான லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்களா இது ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி. பார்த்தீங்களா இப்போ நம்ம உங்களுக்கு இன்னும் ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே இப்போ நிறைய ரெடி பண்ணிச்சு. நான் 2 பிளேட் ரெடி பண்ணிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி ஆச்சு, குக் ஆகிடுச்சு அவங்களே காமிக்கலாம், செக் பண்ணிக்கலாமா. இப்போ செக் பண்ணுறோம் எப்படி இருக்குது. பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும். இது ஸ்பைஸியாக இருக்குது, கொஞ்சம் லெமன் ஃப்ளேவர், லெமன் கிராஸ் எல்லாமே கார்லிக் ஃப்ளேவர் இருக்கும், செம்மையாக இருக்குது. ஸ்டீம் ஃபிஷ்ஷு நீங்கள் ஜிம்லாம் பண்ணுறீங்கன்னா இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நோ ஆயில், நோ மசாலா, ஸ்பைசி இருக்குது. எனக்கு செம்ம ஸ்பைசி. இப்போ நம்ம ஒரு ஷேஃப் இருக்குது, சாப்பிட்டு பார்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குது சார். சூப்பராக இருக்குது. அப்படியா, என்ன ஃப்ளேவர் இருக்குது? தாய் கறி ஃப்ளேவர்ஸ். நைஸ். தேங்க்யூ சார்.